தவிட போய் அந்த பாட்டுக்காரனை கூட்டு போ. ஏன் பாட்டுக்கார பாடினா தான் பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பத்தா இந்த பவுன் சட்டியை கொடு. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. தண்டச்சோறு என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப நீ நடத்து. இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீ. ஐயோ 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 ஏப்பா கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உதவ உதைக்குது. இத வாங்கிக்கோங்க. வேணாங்க. சட்டை போடாம இருந்தா ஈயெல்லாம் கடிக்கும். இந்த சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேம்மா. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தர்றேன். இங்க வா. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே. ஆமா பித்தான காணா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தீடா திருட்டு பையல. ஏய் மரியாதை இல்லாம பேசாத. உன் சட்டனை சொல்லு, கள்ளி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது. விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்னடா 1 ரூபாய்? 100 ரூபாய்டா. நானும் தவிடும் கடலை மிட்டாயும் தின்ட்டான். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து செவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அத உட்காந்துருக்கனே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதோ சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார் தான்? இத நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. அடியே மாப்பிள்ளா, மாடலாம் கரும்பு தோட்டத்துல பூந்துருச்சு, வாங்கடி விருந்து. வயல்களை மாட பாக்குறதுக்கு அனுப்பிச்சா இவனுக்கு வேற எதையோ பார்க்க போயிட்டானுங்க. எங்கடா போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுறேன்னு கூட்டி போனான். நானடா கூட்டி போனேன். நீதாடா கூட்டி போன. ஏய், எங்க போனீங்கங்கறத ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளாசி புடுங்க. விளாசி யோ, உன்னால முடியல ஏன் பேசிக்கிட்டு? என்னால முடியலனா ஆளை வச்சு விளாசுவேன். உனக்கு என்ன? ஏன் எங்கடா போனீங்க? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னாங்க. எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கரும்பு தோட்டத்துல நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மாக்கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலை பார்த்தது இல்லையா, அதான் மயிலை பார்க்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததே இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் பயலுக்கு. ஏய், 400 ரூபாய் கட்டுங்கடா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போறது? தாங்காதியா? ஏய், அப்படியே படுத்துட்டு பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறேன். ஏய், என்னடா விட்டா அப்படியே தூங்கிடுவான் போல இருக்குது. போறாங்க, ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய், ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு போங்கடா. ஐயா தாங்காதியா? ஏய் நில்றா. போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுக்கு நோட்டை கொண்டாடுறாங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப? நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிற. இல்லே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா. இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரேடி இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஐயோ ஐயோ ஐயோ, கால் சுளிக்கிருச்சு.
அம்மா ஐயோ ஐயா நெசமாதான் காய்ச்சி இருக்குச்சா? போடா, நீ மருந்து குடிச்சா குடி, குடிக்காட்டி போடா. ஐயோ இங்க காமிக்க பாப்போம். ஐயோ ஐயோ, எனக்கு தெரியும். ஐயோ 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 வேணாம் வேணாம்.